ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்சுவை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ருசியான செம்ம டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சப்பாத்தி புலாவ் என எல்லா சாப்பாடு கூடயுமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க, உங்களுக்கு சூப்பரான கிரேவி செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 kg சிக்கனை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு அரை எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது இதுலேயும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து கிரேவியில் சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, இருக்கட்டும். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதில் ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு வெந்துருச்சுன்னா அது போதும். இப்போது இந்த அளவுக்கான எடுத்துருங்க. 2 நிமிஷம் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கூடவே ஒரு பிரியாணி இலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அது வந்து எண்ணெயில் வதங்கி வரணும் வெங்காயம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் கிரேவி. இப்போ வதக்கிட்டு அதுக்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், முழுக்க நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் ரிச்னஸான டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் இதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ அது கூடவே 1 தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் முன்னாடியே சேர்க்கும் போது நல்லா நம்மளுக்கு வந்து கலர் கொடுக்கும். ஸோ வந்து கலர் தனியாக ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அது கூடவே ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க எவ்வளோ நல்லா கலராக இருக்குது நம்ம முன்னாடியே மிளகாய் தூள் சேர்த்ததால. இப்போ இது கூட தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்து இப்போவே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும், இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். நல்லா இந்த மசாலாலாம் பைண்டிங்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி சேர்க்கும் போது அந்த கிரேவியில் உள்ள சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பொறுமையாக. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 1 தக்காளி தானே சேர்த்தேன். ஸோ இது கூட 1 தக்காளி ப்ளஸ் 6லேருந்து 7 முந்திரி பருப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறதால சிக்கன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வேக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட், தேங்காய் அரைத்த விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம்.
தூவிட்டு மூடி வச்சிருங்க. இது நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அடுப்பை ரொம்ப கூட வைக்காதீங்க, நார்மல்லே வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப மணமாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த சிக்கன் கிரேவி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ எம் ஷுர் தட் எல்லாத்துக்குமே புலாவ், சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களும் பெரியவங்களும் நல்லா விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ், ரெசிபீஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உடனே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.